வணக்கம் நண்பர்களே. 1970 தொடக்கங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தினுடைய பேர் பசி. ஸோ அந்த படத்தில் பசி படத்தில் ஷோபா அவர்கள்னு தான் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தினுடைய முக்கியமான கரு என்னென்னா, நம்மளுடைய கதாநாயகி ரோட்டோரத்தில் கோணிப்பையை வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் பிறக்கிறது, காகிதங்கள் பிறக்கிறது, பிறக்கி விற்கிறது. ஸோ அதை கொண்டு ஜீவனம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த படம் 1970 சமயங்களில் வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சூழ்நிலை மாறி இருக்கா? அந்த கோணியிலிருந்து பிறக்கிறது, அந்த மாதிரி மக்கள் வாழ்க்கை ஜீவனம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குதான்னா கண்டிப்பாக அதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த படத்தில் என்னென்னா, அந்த கதாநாயகி பசினால் வறுமையினால் ரொம்ப யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த பொண்ணு ஒருத்தன் சாப்பாடு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுத்தவொன்னே அவங்களே வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மானத்தை விற்கிற ஒரு செயல். இந்த மாதிரியான கூத்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த செயல் இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு இது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ ரோட்டோரங்களில் வாழக்கூடிய பெண்கள், அப்புறம் சிறு குழந்தைகள், இவங்கெல்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாறாமல் தான் இருக்குது. 55 வருஷம் கழிச்சும் இதே ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. எப்போவுமே சமூகத்தில் 2 பிரிவாக தான் நம்ம மக்கள் இருக்கிறோம். ஒன்று, எல்லா நிலையிலையும் ஒரு சுய தற்சார்பு நிலையை அடைஞ்சவங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, சமூகம் நமக்கு அதை கொடுத்துருக்குது. இப்படி கூட எடுத்துக்கலாம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம திருப்பி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப பிடிக்கும். நான் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருக்கிறேன். ஏன் கிறிஸ்தவ மதத்தில் அந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, தசம பாகத்தை கோயிலில் காணிக்கையாக கொடுத்துடணும். அதாவது நம்ம வாங்குற சம்பளத்தில் 10ல் ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுக்கணும். அந்த காணிக்கையை வச்சு அவங்க சமூகத்துக்கு நலத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க. அது கடவுளுக்கே கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி நம்மளும் இந்த சமூகத்துக்கு ஒரு திருப்பி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நம்ம எவ்வளவோ நமக்கு கடவுள் எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த ரோட்டோரத்தில் வாழக்கூடிய இந்த மக்கள், வறுமையில் வாழக்கூடிய மக்கள், இவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறு உதவிகளை செய்யும்போது அவங்களும் ஒரு தன்னிறைவு அடைவதற்கான ஏற்றத்தாழ்வு என்ற இந்த சூழ்நிலை மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளுடைய செயலில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.